வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீனா அப்டேட் நேற்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, ஆல் ஐஸ் ஆன் ராஃபா. அதுக்கு பதிலடி கொடுக்குறாராம் யார், நெதன்யாகு. அவங்களோட அஃபிஷியல் பேஜிலேருந்து ஒரு ட்வீட் இன்றைக்கி போட்டிருக்கிறாங்க. வேர் யுவர் ஐஸ் ஆன் அக்டோபர் 7th அப்படின்னு போட்டிருக்காரு. அதன் பின்னணி செய்திகள் என்னன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. நேற்று, அதாவது மே 29 உலகம் முழுவதும் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் யாரெல்லாம் ரொம்ப ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறாங்களோ எல்லாருமே நேற்று ஒரு ட்வீட் போட்டு ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னு போட்டு அந்த வரிசையாக எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த டென்ட்டுகள், அந்த கூடாரங்களோட படத்தையும் போட்டு அந்த மலை அடிவாரத்தோட பின்னணியில் அந்த ஒரு பெரிய பாலைவனத்தில் நிறைய டெசர்ட் அந்த டென்ட்டுகள்லாம் இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் போட்டு பாருங்கள், எல்லார் கண்களும் ராஃபாவை தான் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு போட்டிருந்தாங்க. காரணம் என்ன, ஹமாஸ் போராளிகளை நாங்கள் கொல்லுகிறோம் அப்படின்னு சொல்கிற போர்வையில் நெதன்யாகுவின் அரசாங்கம் பொதுமக்கள் மீது நேரடியாக தாக்குதல். அதாவது இது அக்டோபர் 7க்கு அப்புறம் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் அனைத்துமே ஒன்றும் பாக்கி இல்லாமல் எல்லா தாக்குதல்களும் நேரடியாக பொதுமக்கள் மீது தான் தாக்குதல். இப்போது இந்த 28 நடந்த தாக்குதலில் சுமார் 45 பேர் கொல்லப்பட்டார்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே நூற்றுக்கணக்கான பேர் காயப்பட்டிருப்பாங்க. ஒரு 500 பேராதுக்கு மேலே கை கால் போயிடுச்சு, அது இதுன்னு நிறைய பேர் நடந்திருக்கும். அதிலும் ரொம்ப மனதை உலுக்கிய ஒரு காட்சி என்னென்னா, ஒருத்தர் ஒரு குழந்தைய மடியில் வச்சுருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு தலை இல்லை. இந்த குழந்தை என்னுடைய குழந்தையா இல்லை வேறு யாருடைய குழந்தைன்னு தெரியலிங்களே அப்படின்னு சொல்லி அவர் அழுகிற காட்சியை மக்கள் மனதை மிகவும் உலுக்கிவிட்டது. இதை தாண்டி அவங்க அந்த யூதர்கள் பண்ணக்கூடிய அட்டகாசம், அதாவது வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த எய்டு உதவி பொருட்களை பூரா சேதம் பண்ணி அந்த லாரிகளை போக விடாமல் தடுத்துக்கிட்டு அந்த லாரியில் வரக்கூடிய பொருட்களை பூரா நாசம் பண்ணிக்கிட்டு அந்த பொருள் கூட அவங்க கைக்கு கிடச்சிடக்கூடாதுன்றதில் அவ்வளோ ஒரு கொடூரமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே பார்த்துட்டாங்க. அப்போ எல்லாரும் பார்த்த உடனே ஒரு வழியாக கடைசியாக அமெரிக்கா உட்பட கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தாங்க. இப்போவாது, அதாவது நம்ம 7 மாதமாக பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த 7 மாதத்துக்கு பிறகாது பொதுமக்கள் மனதில் இந்த மாற்றம் வந்திருக்கு அப்படின்றத நினச்சி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா எல்லா பக்கமும் பொதுமக்களிடம் இந்த மாற்றம் வந்தால் தான் இதை சரி செய்ய முடியும் அப்படின்றதுனால தான் நம்மளும் பேசிகிட்டு இருக்கிறோம். எல்லோரும் கேட்பாங்களே, ஏன் நம்ம பேசி ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்க, ஒரு 50,000 பேர் பார்க்குறாங்க, இதில் என்ன சார் மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு. இந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும். அதற்கு பொறுமையாகத்தான் நம்ம வேலை செஞ்சாகணும். அப்படிங்கிறதுனால தான் நாம் பேசிக்கிட்டே இருந்தோம். இப்போ கடைசியாக நேற்று எல்லா இன்ஃப்ளூயன்சஸும், முக்கியமான நடிகைகள் எல்லாருமே ட்வீட் போட்டிருக்காங்க. மாதுரி தீக்ஷித் அவங்க இவங்கன்னு நிறைய பேர், எல்லாருமே பிரபலமானவர்கள் தான். அது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் எல்லாரும் போட்டாங்க. இது எல்லாருமே உலகம் முழுவதும் போட்ட உடனே இப்போ நெதன்யாகுவுக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு. நெருக்கடி வந்த உடனே பழையபடியாக ஆரம்பிச்சிட்டார்.
என்ன ஆரம்பிச்சிருக்கிறாரு, இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அவங்க அஃபீஷியல் பக்கத்தில். அந்த படத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த படத்தில் என்ன போட்டு வச்சுருக்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை உட்காந்துருக்கு, இஸ்ரேல் கொடி இருக்கும், அந்த இஸ்ரேல் கொடிக்கு பக்கத்தில் ஒரு குழந்தை உட்காந்துருக்கிற மாதிரியும், எதிரில் வந்து ஒரு ஹமாஸ் போராளி நிற்கிற மாதிரியும், கன் வச்சுட்டு நிற்கிற மாதிரியும் அந்த நீங்கள் பார்க்குறீங்களே இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒன்றை போட்டு வேர் யுவர் ஐஸ், இப்போ வந்து ஆல் ஐஸ் ஆன் ராஃபா, எல்லா கண்களும் ராஃபாவின் மீது அப்படின்னு இன்றைக்கி பேசுகிறீங்களே, அக்டோபர் 7ஆம் தேதி உங்கள் கண்கள் எங்கே போயிருந்தன அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. வேர் யுவர் ஐஸ் ஆன் அக்டோபர் 7th அப்படின்னு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்ருக்காங்க. இது ஒரு கிராஃபிக்ஸ் படம் தான், அது நமக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் நேற்று போட்ட அந்த ஆல் ஐஸ் ஆன் ராஃபான்றது ஒரிஜினல் படம், ஒரிஜினலாக அங்கே எரிஞ்சிட்டு இருக்கிற படம். ஸோ அப்போது இவர்கள் நோக்கம் என்னவாக இருக்குது, செய்கிற தப்பையும் செஞ்சுட்டு அன்னைக்கு என்ன எங்கே போயிருந்த நம்ம ஊரில் பேசுவாங்களே, அன்னைக்கு மட்டும் உன் கை என்ன பூ பறிக்க போயிருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்களே, அது மாதிரி வேர் யுவர் ஐஸ் ஆன் அக்டோபர் 7th போட்டிருக்காரு. அக்டோபர் 7th எதுக்காக நடத்தப்பட்டது? மக்கள் வந்து பாலஸ்தீனத்தை மறந்துட்டாங்க. பாலஸ்தீனத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்றதே உலக மக்களே மறந்துட்டாங்க டோட்டலாக. ஏன்னா ஹமாஸும் ஒரு 10 ஆண்டுகளாக எந்த தாக்குதலும் செய்யலை, ஒன்றுமே பண்ணல. அந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன்னாடி சுமார் 10-11 ஆண்டுகள் வந்து ஹமாஸ் எந்த நடவடிக்கையிலையும் ஈடுபடலை. அதுதான் வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு செய்த முதல் தாக்குதல், ஒரே தாக்குதல். இப்போ நெதன்யாகு என்ன சொல்கிறாரு, அன்றைக்கி அக்டோபர் 7th ஒரு 1150 பேர் செத்து போனாங்களே, ஒரு 250 பேரை பிணை கைதியாக பிடிச்சிட்டு போனாங்களே, அதில் இப்போ மிச்சம் இருக்கிறதே வந்து 130ன்னு சொல்கிறாங்க. அவ்வளோலாம் இருக்காது, 90 பேர் தான் இருப்பாங்க, மிச்சவங்கெல்லாம் செத்து கூட போயிருப்பாங்க. இதெல்லாம் உலகத்தின் கண்களுக்கு படவில்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவர் இந்த 7 மாதத்தில் நடத்திய கொலைகள் எவ்வளவு? 36,000 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் 17 லட்சம் பேர்கிட்ட இந்த காசா பகுதியில் சிக்கி தவிக்கிறாங்க. இதை தாண்டி வெஸ்ட் பேங்க் பகுதியில் கூட நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் பேங்க் பகுதிக்கு இந்த காசாவில் நடக்கக்கூடிய போர் அங்கே போகவே இல்லை, ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை எல்லாம் கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த கணக்கெல்லாம் எங்கே போச்சு? இதை தான் நாம் அக்டோபர் 7லேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இவர்கள் தொடர்ந்து சொல்வது என்ன, ஹமாஸ் தான் என்னவோ பண்ணிச்சுன்றாங்களே. நீங்கள் 70 வருஷமாக பாலஸ்தீன மக்களின் மீது நடத்தக்கூடிய அட்ராசிட்டிஸை யாருமே கேட்கலையே. அதுதானே பிரச்சனையே. பிரச்சனை வந்து இன்றைக்கி என்ன அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு, 1948 ஆரம்பித்தாச்சு. அன்னையிலேருந்தே இந்த நக்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அன்னைக்கு 75 ஆண்டுகளுக்கு மேலாக லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நிறைய பேர். முட்டாள்தனமாக வந்து கீழே கமெண்ட்டில் போடுறாங்க, ஹமாஸ் இது யூத சிங்கங்கள் வெல்லும் அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. முட்டாள்தனம் அதெல்லாம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அகதிகள் வந்து எங்கே இருப்பாங்க? வேறு ஒரு நாட்டில் தான் போய் அகதியாக இருப்பாங்க. சொந்த நாட்டிலேயே யாரும் அகதியாக இருக்க மாட்டாங்க. இந்த மக்கள் தங்களது சொந்த நாட்டில் அகதிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாலஸ்தீனத்தை சேர்ந்த அதே மக்கள் பாலஸ்தீனத்திலேயே அகதியாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு கொடூரம் என்ன இருக்கும்? எல்லாத்துக்கும் மேலே யோசிச்சு பாருங்கள். சாதாரணமாக நம்ம போய் டாக்டர்கிட்ட ஊசி போடுறோம், சரியா? இவ்வளோ வயசாகுது, எனக்கே இப்போவும் ஊசி போடணுன்னா கொஞ்சம் பயம்தான். அதை குத்தும்போது அப்படி ஒரு பல்லெல்லாம் கடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். சிறு குழந்தைங்களுக்கு ஊசி போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படி ஊசி போடுறதுக்கே வலிக்குதுன்னா அந்த ஊசி மூலமாக மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. அங்கே அனஸ்தீஷியா கூட இல்லாமல் அறுவை சிகிச்சைகளை செய்தே தீர வேண்டிய கட்டாயத்துக்கு டாக்டர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. என்ன சார் சொல்கிறீங்க? மயக்க மருந்து இல்லைன்னா அறுவை சிகிச்சை பண்ணாமல் வேறு ஏதாவது சிகிச்சை பண்ண வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த வெடி விபத்து, கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்து அதில் இடிபாட்டில் சிக்கி கை கால் போய், அப்போ அவங்களுக்கெல்லாம் வேறு வழி கிடையாது. என்ன பண்ணி ஆகணும்னா அந்த உடஞ்ச பாதி பகுதியை ஆம்பியூட்டேட் பண்ணி எடுத்ததே ஆகணும். எடுக்கலைன்னா அது அப்படியே கேங்க்ரைன் ஆகி ஃபுல்லாக சீல் பிடிச்சி ஆளே செத்து போயிடுவான். அப்போ அந்த கையை வந்து இப்போ இந்த இடம் சேதமாகிடுச்சு அப்படின்னு வைங்களேன். அப்போ இதோடு அதை வெட்டி எடுத்தால் தான் வந்து அந்த ஆள் பிழைக்க வைக்க முடியும். குழந்தைங்க கூட சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். குழந்தைக்கு ஊசி போட்டாலே வலிக்கும் அப்படின்னா அந்த குழந்தைய முழு சுயநினைவோடு வச்சுக்கிட்டே ஆப்ரேஷனை பண்ணி அந்த கையை ரிமூவ் பண்ணுற வேலையை அந்த மருத்துவர்கள் செய்கிறாங்கன்னா அந்த குழந்தையோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள், அந்த மருத்துவரின் நிலையை யோசிச்சு பாருங்கள்.
அந்த குழந்தையை தன் கையில் ஏந்தி கொண்டு அந்த ஆப்ரேஷனை செய்வதற்கு அந்த தாய் உட்கார்ந்துருக்கும் போது அந்த தாயின் மனது எப்படி துடிக்கும்னு யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக நம்ம குழந்தை கீழே விழுந்துருச்சுனாலே ஐயோன்னு நம்ம அவ்வளோ பதறோம். ஆனால் குழந்தைய பிடிச்சிக்கிட்டு டாக்டர்கிட்ட கொடுத்து வெட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த கையை ரிமூவ் பண்ணுற வர அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். உண்மையான மனுஷனாக இருந்தால் இந்த விஷயத்தை கற்பனை பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் இஸ்ரேல் எத்தனை விதமான காட்டு மிராண்டித்தனமான அடக்குமுறையை இந்த பாலஸ்தீன மக்களின் மீது ஏவி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்கள். அனஸ்தீஷியா ஊசிக்கே நமக்கு தாங்காதுன்னா ஆப்ரேஷனையே அனஸ்தீஷியா இல்லாமல் பண்ணணுன்னா பண்ணுறதுக்கு அந்த டாக்டருக்கு எவ்வளோ தூரம் ஒரு திடமான மனசு வேணும். அந்த மக்களுக்கும் அந்த தாய்க்கு, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் செய்யும்போது கூட இருந்து அந்த குழந்தைய எப்படி அவங்க பார்த்துப்பாங்க? இதையெல்லாம் புரிஞ்சிக்க தெரியாத முட்டாள்கள் தான் வந்து கமெண்ட்டில் வந்து அசிங்கமாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவனெல்லாம் மனுஷனே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம்ன்றது மருந்துக்கு கூட இல்லாதவர்கள் தான் இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்களெல்லாம் பற்றி பேச முடியும். சரி, பேசட்டும். இது இருந்தாலும் இப்போ பாருங்க, செய்த தவறையும் செய்துவிட்டு அதுக்கு பதிலுக்கு வேர் யுவர் ஐஸ் ஆன் October 7th நெதன்யாஹு பதிவு போடுறாருன்னா அந்த ஆளுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். உலக நாடுகளை ஐநா சபை எதையுமே இஸ்ரேல் ஒரு பொருட்டாகவே மதிக்கலை அப்படின்னு சொல்லும்போது ஐநா சபை இன்னும் கடுமையாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து இஸ்ரேல் மீது சாங்ஷன் கொண்டு வரணும். அமெரிக்காவை கண்டிக்கணும். அமெரிக்கா சும்மா வீட்டோ பவரை பயன்படுத்திக்கிட்டு ஐநா சபையில் எந்த நடவடிக்கையும் எடுக்க விடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றதே ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.